என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு இது. இது சும்மா உன் காதில் விழுந்த ஒரு குரல் அல்ல. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு தள்ளிப்போன நாளும், ஒவ்வொரு கண்ணீரும் சேர்ந்து உருவாக்கிய தருணம் தான் இது. வாழ்க்கை எப்போதும் கதவை தட்டும் போது சத்தமாக தட்டாது. அது சரியான நேரத்தில் சரியான மனநிலையை பார்த்து மெதுவாக வந்து நிற்கும். நீ இப்போது அந்த நேரத்தில் தான் இருக்கிறாய். வராகியின் இந்த குரல் உன்னை பயமுறுத்த வரவில்லை. உன்னை எழுப்ப வருகிற குரல் இது. நீ இத்தனை நாள் உன் உள்ளுக்குள் அடக்கி வைத்த சக்தியை நினைவூட்ட வருகிற குரல். நீ உன்னை சாதாரணவன் என்று நினைத்து கொண்டிருந்த நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. ஏனெனில் நீ சாதாரணவன் அல்ல. நீ சோதனைகளை தாண்டி வந்தவன். அதுவே உன் அடையாளம். யார் எதிர்த்தாலும் இந்த குரலை அலட்சியம் செய்யாதே என்று சொல்வதன் காரணம் உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்க அல்ல. உன்னை உன்னிடமே திருப்புவதற்காக. பல நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை தடுக்கிறவர்கள் வெளியே இருப்பவர்கள் அல்ல. நம்முள் இருக்கும் சந்தேகங்கள் தான். நம்மால் முடியாது என்ற பழைய நம்பிக்கைகள் தான். இந்த குரல் அந்த நம்பிக்கைகளை உடைக்க வந்தது. நீ கடந்த நாட்களில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கலாம். அந்த மூடிய கதவுகளை பார்த்து நீ தோல்வி என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவை உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றிய கதவுகள். இன்று உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு அந்த மூடிய கதவுகளுக்கான பதில். நீ இப்போது தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் சத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை அமைதியாக உன் உள்ளத்தில் இருந்து தொடங்கும். நீ பேசும் வார்த்தைகளில் உறுதி வரும். நீ எடுக்கும் முடிவுகளில் பயம் குறையும். நீ விலகும் இடங்களில் ஞானம் இருக்கும். இவை எல்லாம் வெற்றியின் உண்மையான அடையாளங்கள். நீ இத்தனை நாள் உன் முயற்சியை யாராவது பார்க்கிறார்களா என்று கவலைப்பட்டாய். உன் உழைப்பு வீணாகிவிட்டதோ என்று எண்ணினாய். ஆனால் வாழ்க்கை எதையும் வீணாக்குவதில்லை. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது. இன்று அந்த முயற்சிகளின் பலன் உன்னை தேடி வந்திருக்கிறது. வராகியின் குரல் பலத்த குரல். அது உன் பயங்களை பார்த்து சிரிக்கச் செய்யும். நீ இத்தனை நாள் பயந்த விஷயங்கள் இப்போது உன் முன் சிறியதாக தோன்றும். ஏனெனில் நீ வளர்ந்துவிட்டாய். வளர்ச்சி வந்த பிறகு பயம் தானாக குறையும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்வாய்.